யார் இந்த சுந்தர ராமசாமி? நவீன தமிழ் இலக்கியத்தின் மூத்தவர்களில் முதன்மையானவர். ஏன் இன்னைக்கு இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில், கவர்ச்சியும் ஷார்ட்ஸ் ரீல்ஸும் போய்கிட்டு இருக்க காலகட்டத்தில் இளைஞர்கள் எல்லாருமே வாசிப்பு நோக்கி போகாமல் அப்படியே வேறு திசையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சுந்தர ராமசாமி ஐயாவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல, அதாவது தெரிந்தவர்களுக்கல்ல, வாசிப்பவர்களுக்கல்ல, இலக்கிய உலகத்திலேயே மூழ்கி கிடப்பவர்களுக்கல்ல, அவர்கள் இல்லாமல் இந்த ஷார்ட்ஸும் ரீல்ஸும் வெறும் டிஜிட்டல் தான் வேர்ல்டு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க மனிதத்தை இழந்த இளைஞர்களுக்காக இந்த சுந்தர ராமசாமி ஐயாவை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, சுந்தர ராமசாமி ஐயாவை பற்றி நான் நிறைய ஹிஸ்டாரிக்கலாக பேச முடியும். ஆனால் இன்றைக்கி நான் அதெல்லாம் பேச போகிறதில்ல. அவருடைய எழுத்துக்கள் அவர் யாருன்னு சொல்லும். ஸோ ஒரு தொகுப்பு சில வரிகள் 100 வீக்ஸ் சேலஞ்ச். இன்றைக்கு யாரோ ஒருவனுக்காக தொகுப்பிலிருந்து யாரோ ஒருவனுக்காக சுந்தர ராமசாமி. பேசி கொதிக்க யாரோ ஒருவனை எப்போதும் தேடிச் செல்கிறேன், கண்டு வழிமறித்து இந்த காலம் என்று நான் தொடங்கும்போது அவன் நொடியில் மறைந்த திசை தெரியாது, அவன் முகமும் நினைவு கூற முடியாது, விழிக்கிறேன். யாரோ ஒருவன் வரக்கூடும் என மீண்டும் காத்து மனம் சலித்து கிடைப்பதற்கரிய பெரியவன் சிக்கிய பெருமையில் மீண்டும் நான் இந்த காலம் என்று ஆரம்பிக்கையில் அவன் நின்ற நிலையில் எப்படி கரைந்து இந்த மண்ணே உறிஞ்சியது போல மறைந்தான் என்பதை எனக்கு சொல்லத் தெரியவில்லை. யாரோ ஒருவனிடம் பேச அந்த யாரோ ஒருவனை எப்போதும் தேடுபவனின் முக கூட தெரியாத அவன் மூளை நரம்பில் என் ஜீவன் கரையும் போது கூடும். பேசிக் கொதிக்க யாரோ ஒருவனை எப்போதும் தேடிச் செல்கிறேன், கண்டு வழிமறித்து இந்த காலம் என்று நான் தொடங்கும் போது அவன் நொடியில் மறைந்த திசை தெரியாது, அவன் முகமும் நினைவு கூற முடியாது, விழிக்கிறேன். யாரோ ஒருவன் வரக்கூடும் என மீண்டும் காத்து மனம் சலித்து கிடைப்பதற்கரிய பெரியவன் சிக்கிய பெருமையில் மீண்டும் நான் இந்த காலம் என்று ஆரம்பிக்கையில் அவன் நின்ற நிலையில் எப்படி கரைந்து இந்த மண்ணே உறிஞ்சியது போல மறைந்தான் என்பதை எனக்கு சொல்லத் தெரிவதில்லை. யாரோ ஒருவனிடம் பேச அந்த யாரோ ஒருவனை எப்போதும் தேடுபவனின் முகங்கூட தெரியாது, அவன் மூளை நரம்பில் என் ஜீவன் கரையும் போது கூடும். மீண்டும் அடுத்த காணொளியில் சுந்தர ராமசாமி ஐயாவின் யாரோ ஒருவனுக்காக மீண்டும் வாசிப்போம். நன்றி. இது கிரேசி லிட்டரேரி சேனல். நான் உங்கள் இமி.